ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மறந்து போச்சுங்களா? கவலையே படாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. அது எப்படி தான் பார்க்க போகிறோம். உங்கள் அக்கௌண்ட் நேம் தெரிஞ்சால் போதும், இல்லை இமெயில் ஐடி தெரிஞ்சால் போதும், இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதுங்க. ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இங்கே தெரியாமல் லாக் அவுட் கொடுத்துட்டாலும் சரி, அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிருங்க. அப்போ உங்கள் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் மறுபடியும் என்ட்ரி ஆக முடியும். இப்போ ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க. நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டாங்கன்னு சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூசர் நேம் இல்லை இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் மேலே என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒன்று. அப்புறம் கீழே அதற்கான பாஸ்வேர்டு அப்படி போட்டிருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் போது தெரிஞ்சால் லாகின் பண்ணிக்கங்க புதுசாக இருந்தால். சப்போஸ் இல்லை எனக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனுக்கு சொல்கிறேன். உங்கள் இமெயில் ஐடி இல்லை யூசர் நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. இல்லை உங்களுக்கு ரெண்டுல எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே பாருங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுங்களா? ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னா மறந்துட்டீங்களா, பாஸ்வேர்டு மாட்டீங்களான்னு தான் கேட்குற ஆப்ஷன். அதனால் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இதில் ஃபைண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டை. அதாவது உங்கள் யூசர் நேம், உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் என்னன்னு சொல்லி அது கொடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி என்னமோ அதை கொடுத்துக்கலாம். இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. நான் வந்து இமெயில் ஐடி தான் லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது லிங்க் பண்ணியிருக்கீங்க அதை கொடுத்துங்க. மோஸ்ட்லி எல்லாருமே இமெயில் ஐடி தான் கொடுத்துருப்போம். இல்லை யூசர் நேம் தெரிஞ்சாலும் யூசர் நேம் கொடுத்துங்க. உங்கள் ஐடியோட நேம் யூசர் நேம் அது கொடுத்தாலும் ஓகே தாங்க. நான் வந்து இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நான் வந்து இமெயில் ஐடி தான் லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால் இமெயில் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதான் அந்த இமெயில் ஐடி கொடுத்து போட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறீங்களா, அந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அடுத்தது உங்கள் மெயிலுக்கு உங்களுக்கு கோட், அந்த வெரிஃபிகேஷன் கோட் ஓடிபி அனுப்பியிருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. உங்கள் மெயிலை இப்போ ஓப்பன் பண்ணிக்கங்க. அதாவது உங்கள் ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. பேக் வந்துட்டு இல்லைன்னா இது மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கங்க. மெயில் ஓப்பன் பண்ணான்னு பாருங்கள், யுவர் இன்ஸ்டாகிராம் ரெக்கவரி கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிப்ரெஸ் பண்ணி பாருங்கள், புதுசாக வந்திருக்கு. இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த மெயிலை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஓடிபியும் இருக்குது, அதை போட்டும் போய்க்கலாம். இதுலேயே கீழே பாருங்கள், லாகின் வித்தவுட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு போடாமே உள்ள போய்க்கலாம், லாகின் ஆகிக்கலாம். அது ஒன்று. இல்லை கீழே பாருங்கள், ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு, அதாவது புது பாஸ்வேர்டு போடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அது உங்கள் விருப்பம். மோஸ்ட்லி பாஸ்வேர்டு தெரியலனா நீங்கள் ரீசெட்டே கொடுத்துங்க. ரீசெட் யுவர் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்க. இல்லை பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியாது, அதனால் ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒன் கொடுத்தாலும் சரி, ஆல்வேஸ் கொடுத்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஓப்பன் பண்ணிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் புது பாஸ்வேர்டு போடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. உங்கள் புது பாஸ்வேர்டு என்னவோ நீங்கள் போட்டுட்டு அதையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா யூஸ் ஆகும் அதுக்காகத்தாங்க. இப்போ பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், லாக் அவுட் ஆஃப் அதர் டிவைஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதாவது வேறு ஏதாவது மொபைல் லாகின் ஆயிருந்துச்சுன்னா எல்லா மொபைல் லாக் அவுட் கொடுக்குறது அந்த ஆப்ஷன் கீழே ஒரு வட்டமாக அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ணி கொடுத்துங்க. கண்ணி கொடுத்தோன்னே இப்போ சொல்லியிருக்காங்க, மினி அந்த பாஸ்வேர்டு போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா பழைய பாஸ்வேர்டு தான் இப்போ போட்டேன். அதனால் மறுபடியும் புதுசாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே கண்ணிங்க கிளிக் பண்ணிங்களா. நீங்கள் உங்கள் புது பாஸ்வேர்டு என்னமோ அதை போட்டுட்டு கண்ணி கொடுத்தோன்னே உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். அதாவது உங்கள் மெயில் கொடுத்துருந்தீங்க, இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. நான் இமெயில் கொடுத்தங்காட்டி எனக்கு மெயில் மூலிமா கொடுத்துட்டாங்க. எதாக இருந்தால் ஓடிபி போட்டால் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.